நம்மளுடைய தவசித்தர் ரகசிய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குரு வணக்கம். ஒரு குரு சீடனை பற்றி உருவாக்கிய ஒரு கதையை உங்களிடத்தில் நான் பகிரப் போகிறேன். உங்களோடு பகிர்ந்து அதனோடு நான் பயணிக்கப் போகின்றேன். ஒரு குரு அடர்ந்த காட்டுக்குள் தன்னந்தனியாக வாழ்ந்து வருகிறார். அவரை அழிப்பதற்காக பல அசுரர்கள் அவர்களை தேடிக்கொண்டார்கள். அதில் ஒரு அசுரன் அந்த குருவை கண்டுபிடித்து விட்டார். இந்த குரு இங்கே தான் இருக்கிறாரு, இவரை நம்ம எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு, கொல்ல வேண்டும்னு. உடனே அங்கே யாருமே சீடர்கள் அல்ல இல்லையா, அதனால் சீடனாக உருவெடுத்தார். யாரு? அசுரன் சீடனாக உருவெடுத்தார். உருவெடுத்து அந்த குருவிடத்திலே இருக்கிறார். அந்த குரு நடந்துக்கிற விதங்களும் பழகக்கூடிய யதார்த்த பழக்க வழக்கங்களையும் இந்த அசுரன் பார்க்கிறார். இந்த குருவுடைய பின்பற்றுதலை பார்க்க 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 இந்த அசுரன் தன்னை ஒருநிலைப்படுத்தி, தன்னுடைய உடலுக்கு தியான நிலைப்படுத்தி, தன்னை ஒரு சீடனாகவே ஆக்கி கொண்டிருக்கிறார். அதாவது குருவை கொல்ல வந்த ஒரு அசுரன், சரியா, இப்போது சீடனாகவே மாறிட்டு வரார். இவன் அசுரன் என்பது குருவுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை, தெரியும். அப்பேற்பட்ட குரு என்ன பண்றாருன்னா, அசுரனுடைய வாய் வழியாகவே நான் அசுரன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சைவ உணவுகளே கிடைக்காத அளவுக்கு அசைவ உணவுகள் மட்டும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்தார். உடனே அந்த சீடன் பசியால் வாடுவது குரு பார்த்தார். பார்த்துட்டு தவநிலையிலே இருந்தார். ஏன்னா அந்த குரு தவநிலையில் இருப்பவர் அதிகமாக, சரியா. உடனே அவருக்கு வேற எதுவுமே தெரியாது, தவநிலையை தவிர வேற எதுவும் தெரியாது, இறைவனை தவிர வேற எதுவும் தெரியாது. அந்த சீடன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். சீடனே, குரு சொல்றார், சீடனே, உனக்கு பசி அதிகமாக உள்ளது போல் நான் உணர்கிறேன். பசியை போக்குவதற்கு ருசி அறியாது, அதனால எந்த உணவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்க பசியை போக்குவதற்காக அப்படின்னு சொல்றார். அப்போது அந்த சீடன் கண்களிலிருந்து தண்ணீர் வழிந்து வருகிறது. ஐயா, குருவே, நான் அசுரன்தான், உங்களை கொல்ல வந்த ஒரு அரக்கன்தான். அந்த அரக்கன் என்பது குணத்தில் உள்ளது, அசுரன் என்பது என் உடம்பில் உள்ளது. அத்தனையும் உங்களிடத்தில் இருந்து நான் குரு சேவை செய்து வந்ததில் அத்தனையும் ஓடி போனது. என்னுடைய அசுரத்தன்மையை அழிந்து விட்டது. இனி நான் இந்த இறந்த பொருளை, மதுவையும் மாமிசத்தையும் உட்கொள்ள மாட்டேன். அப்படி உட்கொண்டு இந்த உயிரையும் உடம்பையும் வளர்த்த மாட்டேன். நான் இறந்தாலும் பரவாயில்லை ஐயா, தங்களுடைய பாதத்திலேயே நான் சரணமாகிறேன் என்று அவன் வாய் வழியாகவே தான் ஒரு அரக்கன் என்பதை குருவிடத்தில் சொல்லிவிட்டு, இனி இந்த ஜென்மம் எனக்கு போதும், உங்கள் பாதமே எனக்கு திருவடின்னு சொல்லிட்டு அப்படியே பாதத்துல விழுந்து இறந்து விடுகிறார். யார்? அந்த அரக்கன். உடனே குரு பார்க்கிறார், சிரிக்கிறார். இறந்தது என் சீடன் அல்ல, அவனுக்குள் இருந்த அரக்க குணமும் அந்த அசுர திமிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தை எடுத்து அப்படி தெளிக்கிறார். தெளித்தவுடன் மீண்டும் உயிர் திரும்புகிறார் அந்த சீடன். அப்போது காலில் விழுந்து, குருதேவா, என்னை காப்பாற்றி விட்டீர்களே, எனக்கு இந்த ஜென்மம் போதும் என்றே உங்கள் பாதத்தில் விழுந்தேனே அப்படின்னு கேட்கிறார். மகனே, நீ எனக்கு சீடனாக இந்த ஜென்மம் முழுதும் இருப்பாய், என்னுடைய சமாதிக்கு நீயே ஒரு வழிகாட்டியாக இருப்பாய் என்று அந்த குரு ஆசீர்வாதம் செய்துவிட்டு தன் குரு அந்த இடத்தில் உயிர் விடுகிறார். யாருக்காக?
மனம் திருந்திய ஒரு அசுரனுக்காக, மனம் வலியால் துடித்த ஒரு அரக்கனுக்காக அந்த இடத்தில் அந்த அரக்கனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டு இவன் சரியாக வழிநடப்பான் என்று அந்த இடத்திலே அந்த குரு சமாதியானார். அந்த சமாதியை வழிநடத்தும் ஒரு திறமையான சீடனாக அந்த அரக்கன் அந்த இடத்தில் இருந்தார். ஆனா அரக்கன் நினைத்தது என்ன? தன் கையால் குருவை மடிக்க வேண்டும் என்பது. ஆனால் அப்படி நினைக்க தேவையில்லை யாருமே. நீ நினைத்தாலே குரு அந்த இடத்தில் சமாதியாகுவார் நல்ல எண்ணத்தோடு. அதனால தீமை என்னும் அரக்க குணமும் அசுர உடம்பும் ஓட்டிவிட்டு நன்மை என்னும் நல்வழி என்னும் குருவை கையில் பிடியுங்கள். அதுவே சித்தமாகும். இந்த கதை நன்றாக உணர்த்தியாக கேட்பவருக்கு என்னவென்று புரியும். குருவே சரணம். ஒரு அசுரன் நல்லவனாக உருவெடுத்து நன்மையை கையில் பிடித்த கொம்புதான், ஊன்றுகோன்தான் அந்த குரு சமாதி. இதுபோல் அனைவருக்கும் கிட்டாது. அருகையில் இருந்தாலும் தெரியாது. உணர்ந்தால் மட்டுமே இதுக்கான விளக்கம் புரியும். அனைவரும் நம்மளுடைய தவசித்தர் ரகசிய யூடியூப் சேனலை பின்தொடர்ந்து வாருங்கள். நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம்.